ராஜேஷ் டெலிகசி. சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லாம் ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் வர்ற குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு ரொம்ப நமக்கு தோணும். ஸோ அவங்களுக்காக ஈஸிலி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு கேரட் மசாலா ரைஸ் தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கீயில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ அந்த கீலையே கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோடு கூட கொஞ்சம் சீரகம் இதுவும் போட்டு நல்லா பொரிய விடுறோம். இதில் பச்சை மிளகா கொஞ்சம் கீரி போட்டிருக்கேன். ஸோ இது ரொம்ப காரம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் கூட நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயமும் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறேன், அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சப்புன்னு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இது இந்தியன் ஸ்டைலுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போடுறேன். இது பிரியாணியும் கிடையாது, ஃப்ரைட் ரைஸ் புல்லாவும் கிடையாது. இது ஒரு சிம்பிளான மசாலா ரைஸ். மதியம் வச்சுருந்த ரைஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக்லாம் நல்லா ஃப்ரை ஆகுது, சூப்பர் ஸ்மெல் வருது. இப்போ வந்து கேரட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, அது நல்லா துருவி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணுற பாருங்கள். இது ஆக்சுவலி ரொம்ப வேகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அது வந்து நல்லா வதங்கிடும். தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கணும் அப்படியெல்லாம் கூட ஒன்றும் கிடையாது. இது மசாலா ரைஸுங்கிறதுனால கூட கொஞ்சம் ஸ்பைஸ் அண்ட் கலருக்காக மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டும் போட்டுட்டேன். கொஞ்சம் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்பைசஸ் போட்டிருக்கோம், ஸ்டில் வந்து கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். சனா மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக வேணும்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாலாம் நல்லா அந்த கேரட்டோடு நல்லா சேர்ந்து வந்துருச்சு. கொஞ்சம் மல்லி கருவேப்பிலையும் தூவிட்டேன். நல்ல உதிரி உதிரியாக வேக வச்சு ஆற வச்ச ரைஸ். குழஞ்சி இருக்கக்கூடாதுங்க ரைஸை, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சூடாகவும் இருக்கக்கூடாது, குழஞ்சி போயிடும். நல்லா தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் போட்டு அது மெதுவாக பூ போல் கிளறி விடணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு ஃபைனல் டச்சுக்கு ஒரு டேஷ் ஆஃப் லெமன் ஜூஸ், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ட பாருங்கள். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக சுட சுட நம்ம கேரட் மசாலா ரைஸ் ரெடி. இதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் போட்டு அதை கார்னிஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டேன். நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.